ஓம் சாய்ராம். ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பயணித்து வந்த கார் பழுதடைந்து விட்டது. பயணத்தை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. இப்பொழுதுதான் இவர் துளசிதாஸ் அவர்களிடம் தான் ஸ்ரீ சாயிபாபாவின் ஆணையை மீறி ரயிலில் பயணிக்காமல் இவர்களோடு காரில் பயணித்த விஷயத்தை தெரிவித்தார். மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது. கார் பழுதடைந்த இடத்துக்கு பக்கத்தில் கூரை உள்ள இடம் எதுவுமே இல்லை. இவர்களுக்கு மழைக்கு ஒதுங்குவதற்கு கூட இடமில்லை. இவர் உடனே ஸ்ரீ சாயிபாபாவிடம் சரணடைந்து தனக்கு மிதமான தண்டனையை அளித்தமைக்காக நன்றி கூறி, இப்பொழுது தான் பயணத்தை தொடர்ந்து ரயிலில் செய்ய வேண்டுமா அல்லது காரில் செல்ல வேண்டுமா என்று தனக்கு வழிகாட்டுமாறு வேண்டி நின்றார். ஆனால் காரில் பயணிக்க வேண்டும் என்றால் எவ்வாறு பயணிப்பது? ஏனெனில் துளசிதாஸ் அவர்களின் காரை சரி செய்வதற்கு குறைந்தபட்சம் 1 நாளாவது தேவைப்படும். இந்த சூழலில் தானும் தன் நண்பர்களும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு சாலையில் மழை பெய்து கொண்டிருக்கும் இந்த இரவு வேளையில் என்ன செய்வது, எப்படி செல்வது என்று புரியாமல் திகைத்து நின்றனர். அப்பொழுது நரசிம்ம சுவாமிஜிக்கு அருகில் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரில் சென்னை வோல்டர்ஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் திரு கிருஷ்ணமாச்சாரியா அவர்கள் அந்த காரை ஓட்டி வந்தார். அவர் திருமதி உமாவையும் நரசிம்ம சுவாமிஜியையும் தன்னுடைய காரில் ஏற்றி செல்வதற்கு ஒப்புதல் அளித்தார். இவர்கள் இருவரும் அவருடைய காரில் ஏறியவுடன் அவர் இவ்வாறு கூறலானார். இன்று காலை முதல் நடக்கும் நிகழ்ச்சிகள் எதுவுமே எனக்கு புரியவில்லை. ஏனெனில் இன்று காலைதான் சென்னையில் உள்ள என் வீட்டிற்கு நான் ரமணாசிரமத்தில் தொடர்ந்து சில நாட்கள் தங்கியிருக்கப் போகிறேன். ஆகையால் சென்னையில் என்னை இன்னும் 4 நாட்களுக்கு எதிர்பார்க்க வேண்டாம் என்று கடிதம் எழுதினேன். ஆனால் திடீரென்று என் மனதில் ஒரு விருப்பம் தோன்றி சென்னைக்கு புறப்பட எத்தனித்தேன். கிருஷ்ணமாச்சாரியா அவர்கள் ரமணாசிரமத்தில் தங்கியிருந்ததால் திரு ரமண பகவானிடம் சென்று தான் சென்னைக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டார். ரமண பகவானும் உடனே அனுமதியை அளித்து விட்டார். ஆகையால் இவர் காலை 11 மணி அளவில் சென்னையை நோக்கி தன் காரில் பயணிக்கத் தொடங்கினார். அப்பொழுதுதான் சாலையில் வழியில் இவர்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்து காரை நிறுத்தியதாகவும் கூறினார். ஓ சா